சீக்ரெட் இன்வெஷன் எபிசோட் 3 பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோட விட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கலாம். இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி யூஎன்லேருந்து வர ஒரு பிளேனை நெப்டியூன் ஒரு சப்மரீனை வச்சு அட்டாக் பண்ணுறது. ஸோ அதனால் நேவிக்குள்ளே 3 ஆஃபீஸர்ஸை ஊடுறோம் அப்படின்றதுக்காக ஒரு 3 ஸ்கல்ஸை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸை உருமாறுற மாதிரி அந்த இடத்துல அமைச்சு வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அமைச்சும் விட்டுறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இவங்க பிளான். வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சு எப்படியா அந்த உலக நாடுகளை அழிச்சு அந்த வகையில் நாம் எப்படியாச்சும் உள்ள பூந்துடணும் அப்படின்றது தான் இப்போ ஸ்கல்ஸ் அண்ட் கிராவிக்கோட பிளானாக இருந்துகிட்டு இருக்கு. அதை செயல்படுத்துக்காக இந்த இடத்துல இவங்களையுமே அமைச்சு விட்றாங்க. சைடில் தான் நம்ம கிராவிக்கை காட்டுறாங்க. ஸோ கிராவிக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த சூப்பர் ஸ்கல்கான மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த டிஎன்எஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹார்வெஸ்ட்ன்ற பேரில். அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலோட எல்லா மெம்பர்ஸுமே சேர்த்துறாங்க. நாம தான் வந்துட்டு இந்த பூமியை ஆட்சி பண்ண போகிறோம், இந்த மிஷின் வச்சு தான் நமக்கு பவர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி 1998 காட்டுறாங்க. ஸோ 1997 தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஸ்கல்ஸ் எல்லாத்துக்குமே நிக் ஃபியூரி அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துருப்பாரு. 1998 ஒரு வருஷம் கழிச்சு. அண்ட் இங்கே கூட வேற மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, இன்னும் அந்த கவுன்சில் ஆரம்பிக்கல. ஐ மீன் உனக்கு கீழே அந்த ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கலன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க 2 பேத்துக்குள்ள லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு போட்டிருக்கு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாரா வந்துட்டு ட்ரேக்காவை பற்றின டீட்டெயிலை நம்ம நிக் ஃபியூரி கிட்டே கொடுப்பாங்க. ஸோ ட்ரேக்காவை பிளாக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மர்சனரி ட்ரீம் நடத்திக்கிட்டு இருப்பான்ல, அவனே தான். ஸோ அவனை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே காட்டியிருந்திருக்காங்க, ஐ மீன் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போவே ட்ரேக்காவுக்கான அடித்தளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரி கீழே எல்லா ஸ்கல்ஸுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அவர் பயன்படுத்திட்டு இருக்காரதை இங்கே நல்லாவே காட்டுறாங்க. வாராவும் மென்ஷன் பண்ணுவாங்க உனக்கு கீழே அந்த டிவிஷன் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ ஓப்பனாகவே அவங்க இவங்களுக்கு கலாய்க்கிறாங்க. இந்த எபிசோட் நிக் ஃபியூரியை நிறையவே கலாய்ச்சிருப்பாங்க. கிராவிக்கும் கலாய்ப்பார், இவங்களும் கலாய்ப்பாங்க. நிக் ஃபியூரிக்கு உண்டான கெத்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இப்போ அதை கட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு வயசான கப்புள்ஸ் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வாரா மேலே நிக் ஃபியூரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரதான் செய்யுது. அதுக்கு முன்னாடி அவர் சமையல் செஞ்சிருந்திருப்பாரு. ஸோ கொஞ்சம் குத்துமதிப்பாக தான் சமையல் செஞ்சிருப்பாரு, ஸ்பேஸில் சமைக்க மறந்துட்டார் போட்டிருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்மே சொல்லுவார், ஓடாமல் என்ன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 டைம் சரியான டைமை காட்டும் அப்படின்னு ஒரு நல்ல டைலாக். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாரா மேலே நிக் ஃபியூரி கொஞ்சம் சந்தேகப்பட தான் செய்கிறாரு. ஏன்னா 5 வருஷம் நிக் ஃபியூரி பூமியிலையும் இல்லை, அது முடிச்சு வந்ததுக்கப்புறமும் 2 வருஷம் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஆக மொத்தம் 7 வருஷம் வாரா கூட நிக் ஃபியூரி கிடையாது. ஸோ அதனால் வாரா பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருக்காங்க பிளிப்பான டைமில். ஆனால் பிளிப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமே நீங்கள் வரல, உடனே ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டேன். அதனால் நானாக இருக்கலான்னு முடிவு பண்ணேன், ஒரு ஸ்கல்லாக இருந்தேன். ஐ மீன் டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்கல்லாக இருந்தேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிரேவிக் கீழே வேலை செய்யறானுமே கேட்டதுக்கு அதையுமே வந்துட்டு சுற்றி வளைச்சு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நிக் ஃபியூரி இல்லாத டைமில் நம்ம கிராவிக் கீழே தான் பார்த்தீங்கன்னா வாரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அந்த இடத்துல நமக்கு நல்லாவே சொல்கிறாங்க. அண்ட் குறுக்க யாரதோ கால் வருது. கால் வந்து அந்த இடத்துல யாருன்னு தெரியல. அவங்க அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் மலிப்பிட்டு தான் போகிறாங்க. பட் நிக் ஃபியூரி அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாசிபிளி பக் பண்ணியிருப்பாரோ என்னவோ. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக் வந்துட்டு காயா எழுப்பிட்டு இருக்காப்புல. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா பகலில் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி பகல் வேலை செய்கிறானுங்க, டைம் கிடைக்கிற கேப்பில் தூங்குறாங்க, அவ்வளோதான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராவிக் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம காயாவை கூப்பிட்டு இப்போ அவங்க அப்பா டேலஸ் கூட ஒரு மீட்டிங்காக போகிற மாதிரி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஆந்தி வேலை தான் கிராவிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த யூஎன் பிளேனை நெப்டியூன் ஷிப்பை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பா. அதை காயா கிட்டேயுமே மென்ஷன் பண்ணுறான். இது ஆக்சுவலி ஒரு செக்அப் தான். ஏன்னா லாஸ்ட்டில் கூட சொல்லியிருப்பான் ட்ரைட்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காயா கிட்ட சொல்கிறான், இது சப்போஸ் வெளியே லீக் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அது காயா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல காயா சொல்லாமல் இருந்தால் தப்பிச்சிருப்பாருன்னு நினச்சிங்கன்னா முக்கியமான பிரச்சனைங்க, இதை சொல்லாமல் இருந்திருக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு போனர் ஃபோன் மூலமாக அந்த இடத்துல சொல்லி விட்டுருந்துருப்பா. இப்போ உள்ள போனால் நம்ம டேலஸ்க்கும் கிராவிக்கும் மீட்டிங் நடக்கிற இடத்துல அந்த பெயிண்டிங்கை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. உலக தலைவர்கள்லாம் இப்படி இருந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக் வந்துட்டு காயா பற்றி அவளை கொலை பண்ணாமல் இருக்கிறேன்னு சந்தோஷப்படுன்னு சொல்ல டக்குன்னு எகிரி சட்டையை பிடிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேருமே ஸ்க்ரல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப 2வது முறையுமே காயாவை பற்றி பேச டக்குன்னு ஒரு பக்கத்தில் இந்த பட்டர் கத்தி எடுத்து அவங்க உள்ளங்கையிலேயே ஒரே குத்து டேபிளோட பற்றியும் வச்சு நச்சிட்றாரு. ஆனால் கிராவிக் அந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல, வலிச்ச மாதிரி கொடுக்கல, மாறா சிரிக்கிறான் லைட்டாக. ஸோ கிராவிக் உண்மையிலேயே ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இனி என் பொண்ணை பற்றி பேசணும்னா அவ்வளோதான், உன்னை கொண்டுருவேன்னு டேலஸ் மிரட்டிட்டு தான் போகிறாரு. பட் சுற்றி இருக்கிற எல்லா ஸ்கல்ஸும் நின்று வேடிக்கை தான் பார்க்குறானுங்க, பெருசாக ஒன்றும் பண்ணல. அண்ட் அந்த பட்டர் கத்திலேருந்து கை அப்படியே உருவி எடுக்கிறாரு, கையை வெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ் வைரஸ் மூலமாக சரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மிஷின் வேலை செஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரீமிஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அவன் தன்னோட உடம்பு சூப்பர் ஸ்கல்லாம் மாற்றிருக்க மாதிரியுமே காட்டியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவனுக்குள்ள எக்ஸ்ட்ரீமஸ் பவர் இருக்குன்றதை நமக்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக தாங்க இருந்துச்சு. அந்த ஒரு R-rated கண்டென்ட், கையை பிச்சு எடுக்கிற ரத்தம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா விரலை வெட்டி எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பட்டர் நயத்திலேருந்து கையை உருவுறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப டெரராக தான் போயிட்டுருக்கு.
அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காயா வேற ஒரு 10 வயசான தாத்தா மூலமாக வேஷத்தில் வந்துட்டு அந்த ஃபோனையுமே கொடுத்துட்டு போகிறா டேலோஸ் கிட்ட. அவள் அந்த பக்கம் போய் உருமாறிட்டு டக்குன்னு கிராவிக் வரத்துக்குள்ள மாறிடுறா. ஸோ இது இப்படி ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிட்டா. இந்த பக்கம் கிராவிக் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நம்ம டேலோஸ் ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நிக் ஃபியூரியுமே அவர் தேடி வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்காக தான் நிக் ஃபியூரி வந்திருக்காரு. ஆனால் வந்த உடனே டேலோஸ் அவரை பயங்கரமாக கலாச்சிருப்பான். உனக்குலாம் வெக்கமா இல்லை, இன்னும் முடிஞ்சு வச்சுட்டு நான் பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். தமிழில் தான் ரொம்ப மொக்க பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் என்ன மாதிரினா உனக்குலாம் வெக்கமானல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நீ எல்லாம் பண்ணி மேய்க்க தான் லைக் நான் இல்லைனா அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் டேலோஸ் கலாச்சிக்கிட்டு இருப்பாரு தமிழ் டப்பிங்கில். இங்கிலீஷில் கூட ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நிக் ஃபியூரியோட கெத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. நிக் ஃபியூரியோட கெத்து தெரியுமா உங்களுக்கு? பேட்மேன் ரேஞ்சுக்கு வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓப்பனாகவே அசிங்கப்படுத்துறாங்க. ஒழுங்காக நீ வந்துட்டு எங்கே வேலை செய்யணும் என்கிட்ட கெஞ்சி கேளு அப்படின்னு மாதிரி டேலோஸ் கேட்க அவருமே ஒரு மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து அவர் கூட்டிகிட்டுமே போகிறாரு. இந்த சீன் மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் இடிச்சுது. நிக் ஃபியூரியா அசிங்கப்படுத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆண்டி வேலை தான் பார்த்தீங்கன்னா சோஃபியா கிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த நெப்டியூன் ஷிப்போட அந்த ஒரு லீடர் யார், அந்த ஒரு இன்சார்ஜ் யாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுமே ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க எவன் ஸ்க்ரல் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிக் ஃபியூரியா அந்த ஆந்த கண்ணில் பக் வச்சதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீ எனக்கு பக் வச்சியா, இப்போ பாரு நான் மூடி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐ பேட்ச் எடுத்து ஆஞ்சிக்கு மூடி விட்டுருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அப்படியே பார்க்க நம்ம நிக் ஃபியூரியோட அந்த ஐ பேட்ச் மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு ராபர்ட் அப்படின்றவரை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. பாபுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நான் கூட பாபுன்னு சொல்லும் போது ஒரு நம்ம பாப் ரெனால்ட்ஸ் நம்ம சென்ட்ரி மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் அப்போ பார்க்கும்போது தாட்டு போச்சு. ஆனால் அது சென்ட்ரியெல்லாம் கிடையாது. பாபுன்ற பேரை வேற ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இப்போ அவனை தேடி தான் அவங்க 2 பேருமே போயிட்டுருக்காங்க. ஆந்தி வேலையுமே எகைன் 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டை நடக்குது. நான் மட்டும் இல்லைனா நீ நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்ப தெரியுமா அப்படின்ற மாதிரி டேலோஸும் நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ண தப்பெல்லாம் நான் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிக் ஃபியூரியும் மாற்றி ஒருத்தர் பழி போட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு கலந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் பார்க்கலாம். 2 பேருமே ஆனால் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாப் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. பாபு மாதிரி ஒரு மாதிரி நம்ம டேலோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. ஸோ 2 செக்யூரிட்டியுமே பார்த்துட்டு விட்டுறானுங்க. பெருசாக ஒன்றும் விசாரிக்கல. பட் ஆண்டியால் போகும்போது இன்னொரு ஆஃபீஸர் பார்த்துட்டு அவனை அடிச்சு போட்டு நிக் ஃபியூரிக்குமே தெரிஞ்சுது. 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. அண்ட் அவர் மேலே போய் பார்த்தீங்கன்னா அங்கேட்டு நிக் நான் அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஃபியூரியை மென்ஷன் பண்ணுவார். ஸோ ஃபியூரி யாருமே நிக் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவன் தானா இதுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாபோட பையனை பார்த்தீங்கன்னா நெத்தியில் கண்ணை வச்சு அந்த இடத்துல கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணியிருக்கோன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது உண்மையான அப்பம் கிடையாது. அது ஒரு ஸ்க்ரல்லு தான். ஸோ அவன் பையன் ஸ்க்ரல்லாக இருப்பானு கேட்டிங்கன்னா அது இந்த இடத்துல காட்டப்படல. பட் பையன் மனுஷன் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இவனுக்கு என்ன நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி பண்ணலை. என்னவோ பையன் மேலே பாசம் போல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்மரினையும் அந்த ஃப்ளைட்டையும் மாற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ண போகுதுன்ற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாபுன்ற ஸ்க்ரல்லுமே வந்துட்டு அவங்ககிட்ட டீசெண்டாக இன்ஃபர்மேஷனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டேலோஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு டேலோஸோட பொண்ணை பற்றியெல்லாம் பேச போடா கொய்யால அப்படின்னு சொல்லி 2 போடு அவனை போட்டு தள்ளிடுறாப்புல. இப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ காயாகிட்டே கால் பண்ணி கேட்குறாரு நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எப்படியா எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை ஆகி போயிடும். ஏன்னா கிராவிக் போட்டு தள்ளி எஸ்கேப் ஆக சொல்கிறாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆந்தி வேலை கிராவிக்குமே குறுக்க வந்துடுவான். குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயாவை கிட்டத்தட்ட சுட்டு தள்ளிடுவான், சுட்டு போட்டுருவான் அந்த இடத்துல. பட் சுடுறதுக்கு முன்னாடி நீ திரும்பி நெல் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் நேராக தான் நிற்பேன், நீ என்ன பார்த்து சுடு, நீ எங்களை காப்பாற்ற வந்து தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ தான் எங்களை அழிக்க வந்திருக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பட்டுன்னு சுட்டு போட்டி தள்ளியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக்கிங்காக தாங்க இருக்கும். ஏன்னா எமிலியா கிளார்க் இந்த ரோலுக்கு கேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான், ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்கள கேஸ் பண்ணி 3 எபிசோடில் போட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் அப்போ இருந்தாலும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல சாகலை. லாஸ்ட் உயிரோடு வந்திருப்பாங்க. அண்ட் கரண்ட்டாக எம்சியோட ஸ்ட்ராங்கான அவெஞ்சர்னா அது இவங்க தான். ஏகப்பட்டோட பேரோட பவர் அவங்க உடம்புல இருக்குங்க. அப்போ டெக்னிக்கலி அவங்க தானே ஸ்ட்ராங்கு. ஆனால் இந்த எபிசோடோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எங்கேயுமே பேசலை. நம்ம லாஸ்ட் எபிசோட வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் வாராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் அட்டன் பண்ணி அந்த பக்கம் ஏதோ ஒரு லாக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுக்கிறாங்க. காலில் பார்த்தீங்கன்னா பாசிபிளி குரலை கேட்கும்போது லைட்டாக ரோடி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நான் கிராவிக் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ எனக்கு தான் வேலை செய்கிற, ஒழுங்கு ஏன் பேச்சை கேளு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. டேரெக்டாக இப்போ அங்கே இருந்துமே பார்த்தீங்கன்னா எபிசோடே முடிஞ்சிருது. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான எபிசோட் தான். இந்த எபிசோடே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. முக்கியமாக இந்த எபிசோட மையப்பகுதினா அந்த யூஎன் பிளேனை சப்மரின் அட்டாக் பண்ணுறது தான். பட் அதை டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டாங்க. மற்ற கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் இந்த எபிசோடு போயிட்டு இருக்கோம். கான்வர்சேஷன்ஸை வச்சு மொத்த எபிசோடு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 4வது எபிசோடு வழக்கமாக 4வது எபிசோடில் தான் ஏதாவது முக்கியமான இன்சிடென்ட் நடக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த அடுத்த எபிசோடு என்ன நடந்திருக்கும், அடுத்த எபிசோட் பிரேக்டோட பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.